رباه عفوك إني من نور مدت يداي. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய மறுமையுடைய 10 பெரிய அடையாளங்கள், மறுமையுடைய 10 பெரிய அடையாளங்கள் நடந்து விட்டால், ஆரம்பித்து விட்டால், அடுத்து 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 ஒரு ஊசியிலிருந்து, ஒரு நூலிலிருந்து ஒரு மணி கீழே விழுந்தால் எப்படி அடுத்தடுத்து வேகமாக விழுமோ அதை விட வேகமாக மறுமையுடைய நாட்கள் நெருங்கிக் கொண்டு வரும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நாளை ஏற்படுவதற்கு முன்னதாகவே அல்லாஹ் நமக்கு மூமின்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களை, மார்க்க அறிஞர்கள் மறுமையுடைய பெரிய அடையாளங்களை பட்டியலிடும் பொழுது அந்த 10 அடையாளங்களுக்கு முன்னதாக ஒரு சிறந்த மனிதர் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். இந்த மஹ்தி அவர்கள் இந்த பூமியிலே கலீஃபாவாக, இந்த பூமியிலே இஸ்லாமிய ஆட்சியை நடத்தக்கூடிய ஒருவராக வருவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய இந்த அறிவிப்பை 10 அடையாளங்களுக்கு முன்னதாக ஒரு அடையாளமாக வைக்கிறார்கள். ஆனால் இந்த அடையாளத்தை 10 அடையாளங்களை அறிவிக்கக்கூடிய ஹதீஸிலே அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கவில்லை. ஆனால் இந்த அடையாளம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் பெரிய அடையாளங்கள் நடக்கும் என்ற காரணத்தால் இந்த மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய இந்த அறிவிப்பையும் வருகையையும் பெரிய அடையாளங்களுடைய பட்டியலிலே சேர்க்கிறார்கள். யார் இந்த மஹ்தி என்றால், இவர்கள் முஹம்மது அல்லது அஹ்மத் என்ற 2 பெயர்களில் ஏதாவது ஒரு பெயரிலே வருவார்கள். இவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தார்களில் ஒருவர். அதிலும் குறிப்பாக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாரிசுகளில் ஒருவராக வருவார். அதிலும் குறிப்பாக ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய பிள்ளையான ஹசன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹுமா இவர்களுடைய வாரிசுகளில் தோன்றுவார். இவர் கிழக்கு தேசத்தில் ஏறாத ஒரு தேசத்தில் இருந்து உதிப்பார். கிழக்கு தேசத்திலிருந்து இவருடைய தோற்றம் இருக்கும். இவருடைய அடையாளம் என்னவென்றால், இவருடைய நெற்றி பெரியதாக இருக்கும். இவருடைய மூக்கு கூர்மையாக, மிகவும் கூர்மையான ஒரு மூக்குடையவராக இவர் இருப்பார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபஇதா ரஅய்துமூஹு, நீங்கள் அவரை சந்தித்தால், நீங்கள் அந்த காலத்திலே வாழ்ந்தவரை பார்த்தால், ஃபபாஇஊஹு, அவருக்கு நீங்கள் பைஅத் செய்யுங்கள். கலீஃபாக்களுக்கு எப்படி உங்களுடைய பைஅத்தை நீங்கள் செய்வீர்களோ அது போன்று இந்த மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வந்து விட்டால் அவர்களுக்கு நீங்கள் பைஅத் செய்யுங்கள். வலவ் ஹப்வன் அலா தல்ஜி, பனிக்கட்டிகள் மீது நடந்து செல்ல வேண்டும் என்ற கட்டாயம் வந்தால் அதன் மீது நடந்து சென்றாலும் அந்த பைஅத்தை நீங்கள் தவற விடாதீர்கள். ஃபஇன்னஹு கலீஃபத்துல்லாஹில் மஹ்தி, அவர்தான் அல்லாஹ்வுடைய கலீஃபாவான மஹ்தி என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய இந்த ஹதீஸ் இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த மஹ்தி வரும் பொழுது அதிகமான மழை பெய்யும், பூமியிலே அதிகமான மழைகள் பெய்யும், இந்த பூமியின் விளைச்சல் மிக அதிகமாக இருக்கும், முஸ்லிம்கள் மத்தியிலே செல்வம் பெருக்கெடுத்து விடும், கால்நடைகள் பெருக்கெடுத்து விடும். இவர் கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் அல்லது 8 ஆண்டுகள் கலீஃபாவாக இருப்பார். இவர் 7 அல்லது 8 ஆண்டுகள் கலீஃபாவாக இந்த பூமியில இருப்பார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், فقال رسول الله صلى الله عليه وسلم المهدي منا اهل البيت, மஹ்தி அவர்கள் எங்களுடைய அஹ்லுல் பைத்தை சேர்ந்தவர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தார்களை சேர்ந்தவர்கள். யுஸ்லிஹுல்லாஹு ஃபீ லைலா, அவர் வாழ்ந்து கொண்டிருப்பார், அல்லாஹ் ஒரு இரவில் தான் அவரை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துவார். அதாவது அந்த இரவில் தான் அவர் மஹ்தி என்ற அறிவிப்பை அறிவிப்பார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதனுடைய அடையாளங்களை ஏற்படுத்துவார். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தொழுகை நடத்தி கொண்டிருக்கும் பொழுதுதான், மக்களுக்கு இமாமாக நின்று தொழுகை நடத்தி கொண்டிருக்கும் பொழுதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை இறக்குவார். இதை இங்க கொஞ்சம் லேசா பார்த்துட்டு போவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஸாலு தாயிஃபத்தும் மின் உம்மதி யகாத்திலூன அலல் ஹக்கி ظاهرين இலா யௌமில் கியாமah,
மறுமை வரை என்னுடைய சமூகத்தில் ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய தீனிலே உண்மையானவர்களாக உறுதியானவர்களாக நிலைத்திருப்பார்கள். அல்லாஹ் அந்த கூட்டத்தில் நம்மை ஆக்குவானாக. அல்லாஹ்வுடைய பாதைக்காக அந்த கூட்டம் போர் செய்து கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் தான் ஃபயன்சிலு ஈஸா இப்னு மரியம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வருவார். வந்தவுடன் ஃபயகூலு அமீருஹும், உங்களுடைய அமீர், அதாவது யார் அமீர்? மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் நம்மை பார்த்து அவர்களை பார்த்து சொல்லுவார், துஆல் ஸல்லி லனா, நீங்கள் வந்து எங்களுக்கு தொழுகை நடத்துங்கள். யாரை பார்த்து சொல்லுகிறார்கள்? ஈஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை பார்த்து. அவர்கள் சொல்லுவார்கள், ஃபயகூலு லா இன்ன பக்தகும் வலா பக்தில் உமரா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை உங்களுக்கு தான் அமீராக ஆக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறானே தவிர அல்லாஹ் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கவில்லை. தக்ரிமத்தல்லாஹி ஹாதிஹில் உம்மா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கண்ணியத்தை இந்த உம்மத்தில் உள்ளவர்களுக்கு தான் கொடுத்திருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். நபியாக இருந்தாலும் ஈஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களாக இருந்தாலும் இந்த உம்மத்தை வழிநடத்தக்கூடிய, இந்த உம்மத்திற்கு இமாமாக நின்று தொழுகை நடத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவ்வளவு கண்ணியமிக்க சமுதாயமாக, சிறப்புமிக்க சமுதாயமாக, அல்லாஹ்விடத்திலே நெருக்கமுடைய சமுதாயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய சமுதாயத்தை ஆக்கி இருக்கிறார். பாருங்கள், இந்த சமூகத்தின் சிறப்புகளை ஒரு வரியிலே அல்லது ஒரு மணி நேரங்களிலே சொல்லி முடிக்க முடியுமா? கண்ணியத்திற்குரியவர்களை நாளை மறுமையிலே நபி நூஹுக்கு சாட்சி சொல்லக்கூடிய சமூகம் தான். யாருக்கு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை அழைத்து கேட்பார், உங்களுக்கு கொடுத்த செய்தியை நூஹ் அவர்களை எடுத்து வைத்தீர்களா? நூஹ் சொல்லுவார்கள், யா அல்லாஹ் எடுத்து வைத்தேன். அல்லாஹ் கேட்பான், நூஹை யார் சாட்சி? உன்னுடைய சமூகம் மறுக்கிறது, எந்த ஒரு தூதரும் வரவில்லை என்று உன்னுடைய சமூகம் சொல்லுகிறது, யார் சாட்சியாக இருக்கிறார்கள்? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுவார்கள், முஹம்மதும் அவர்களுடைய சமுதாயத்தவர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் அவர்கள் சமுதாயத்தவர்கள்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டுமா? யார் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதரை ஈமான் கொண்டு இந்த உலகத்திலே முஸ்லிம்களாக வாழ்வார்களோ அவர்கள் எல்லோரும் இன்ஷா அல்லாஹ் நாமும் நாளை மறுமையிலே அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிற்கு சாட்சி சொல்லுவதற்காக, யா அல்லாஹ் இவர் இந்த சமுதாயத்திற்கு சென்றார், நற்செய்திகளை கூறினார் என்று சாட்சி சொல்லுவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஆக்கி இருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியிலே கடைசியாக அனுப்பப்பட்ட சமுதாயமாக நாம் இருந்தாலும் நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே முதலாவதாக செல்லக்கூடிய சமூகம் நாம் தான். இந்த பூமியிலே கடைசி சமூகம் நாம் தான். எத்தனையோ நபிமார்கள், லட்சக்கணக்கான நபிமார்களுடைய சமுதாயத்தில் பிறகு நாம் அனுப்பப்பட்டாலும் நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே முதலாக செல்லக்கூடிய சமூகமும் நாம் தான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தோன்றுவார்கள், இஸ்லாமிய ஆட்சி செய்வார்கள், இவர்களுக்கு ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் பைஅத் செய்வார்கள். இதுதான் சஹீஹான அறிவிப்பாக மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இமாம் மஹ்தி அவர்களை பற்றி வந்த அறிவிப்புகள். இதற்கு மேலாக பல அறிவிப்புகள் வருகிறது. அது பலகீனமான அறிவிப்புகளாகவும் அல்லது தரம் குறைந்த அறிவிப்பாக இருப்பதாகவும் நாம் அதை விடுகிறோம். ஆனால் இன்று முஸ்லிம்கள் மத்தியிலே மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை பற்றி ஒரு குரல் இருக்கிறது. ஹஜ்ஜுக்கு சென்றால் மஹ்தி அவர்கள் தவாப் செய்ய வருகிறார்கள். ஹஜ்ஜிலே அவர்களை அழைத்தால் வந்து நம்மை கட்டி அணைக்கிறார்கள். அல்லது அவர்களை பற்றி நினைவு கூறப்படும் சபைகளிலே அவர்கள் சொல்லுகிறார்கள். அங்கே சென்று இருக்கக்கூடியவர்களுக்கு கட்டி அணைத்து முசாஃபஹா செய்கிறார்கள், முஆனகா செய்கிறார்கள் என்று ஒரு மூட பழக்க வழக்கத்தை இந்த முஸ்லிம்கள் மத்தியில் இருக்கிறது. அதையும் நான் தெளிவுபடுத்துகிறேன். மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கடைசி காலத்தில் தோன்றக்கூடிய ஒரு இமாமாக, ஹலீஃபாவாக, அல்லாஹ்வால் அனுப்பப்படக்கூடிய ஹலீஃபாவாக இருப்பார்கள். அவர்களுடைய அங்க அடையாளங்கள் அப்படி இருக்கும். அவர்கள் வரும் பொழுதுதான் ஈஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் வருவார்கள். இவர் வந்ததற்கு பிறகுதான் ஈஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மஹ்தி அவர்களை பற்றி எப்படி அறிந்து கொள்வதென்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய அறிவிப்புகளை அந்த காலத்திலே அல்லாஹ் தெளிவுபடுத்துவார். மூமின்கள் அவர்களை அடையாளம் கண்டுகொள்ளும்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்குவான் இன்ஷா அல்லாஹ். ஆனால் கண்ணியத்துக்குரியவர்களே, இன்று சிலர் தங்களை மஹ்தி என்று வாதிடுகிறார்கள். இன்று சிலர் பல நாடுகளிலே, பல ஊர்களிலே வாழக்கூடியவர்கள் தங்களை மஹ்தி என்று வாழுகிறார்கள். அரபு நாடுகளிலே முன்னால் இருந்த காலத்தில் அப்படி ஒரு அமைப்பை ஆக்கினார்கள். தன் பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு முஹம்மது என்று பெயர் வைத்தார்கள், அப்துல்லா என்று அவருடைய தந்தைக்கு பெயர் வைத்தார்கள். இப்படி ஒரு அமைப்பை ஆக்கினார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடித்தார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக மூமின்களுக்கு இந்த மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வரக்கூடிய அறிவிப்பை அல்லாஹ் அறிவிப்பார்.
இதுதான் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது.